ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய சோதனை என்னுடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சோதனையா இருப்பது பொருளாதாரம், செல்வம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி பசியுள்ள இரண்டு ஓனாய் ஒரு ஆட்டு மந்தையில புகுந்து எவ்வளவு மோசமான நிலை நடக்குமோ அதுபோல என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் திரட்டணும் தானே. அன்றாட எவ்வளவு செலவுகள் இருக்கு. செல்வம் இன்னைக்கு பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை நகர முடியல. பொருளாதாரம் ஒரு பெரிய சோதனையாக இருந்தாலும் அது இல்லாம உலகத்துல நகர முடியல. இன்றைக்கு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்ன பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், நம்முடைய தேவைகளை உண்மையான செல்வம். நீங்க அந்த எண்ணத்துக்கு எப்ப நீங்க வாழீங்களோ அன்னைக்கு அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்துல பரக்கத் செஞ்சிடும். அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற ஒரு நிலை வரும்பொழுது அங்கே பரக்கத் புரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உண்மையான செல்வமே அல்லாஹ் போதும் என்ற எண்ணம் அந்த பொருளாதாரத்தின் மீது வந்துவிட்டது என்று சொன்னால் அங்க அல்லாஹ்வுடைய பரக்கத் மறைமுகமான பரக்கத் போகும். என்ன பரக்கத் நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான்னு வைங்களேன், செலவுகள் சுருங்கிவிடும். தேவையில்லாத வீணான செலவுகள் நமக்கு வராது. மருத்துவ செலவு அல்லாஹ் தவிர்த்துருவான். இன்னும் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் நமக்கு அதுல இருந்து நீக்கி தந்துருவான். இது எல்லாமே போதும் என்ற எண்ணம் வந்துட்டு அல்லாஹ் பரக்கத் போகும். அப்ப போதும் என்ற செல்வம், நம்ம போதும் என்ற எண்ணம் இருக்கிறத அது இருந்தது என்று சொன்னால் நமக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் யூசுப் நபியோட ஒரு உதாரணம். யூசுப் நபி எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால் அரசராக இருந்தவர், செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். அப்ப அந்த அரசராக இருக்கக்கூடியவர் மீது வீணான ஒரு பணி சுமத்தப்பட்டிருக்கு. வீணான பணியின் மூலமாக அவர் சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமைக்கு யூசுப் நபி ஆளாகிறார். எப்படிப்பட்ட சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், ஏவா அந்த பெரும் பாவத்தை விட இந்த சிறைச்சாலை எனக்கு முடியும். இந்த சிறையில நான் இருக்கிறது அந்த பெரும் பாவத்தை விட எனக்கு மேலானது என்பதாக அரசராக இருக்கும்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக, நன்றி உள்ளவராக இருந்தார்கள். சிறைச்சாலையை வீண் பணி சுமத்திய போதும் இறைவன் மீது எந்த கோபமும் இல்லாமல் இறைவா அந்த பொருட்களை எதுவும் இழந்தக்கூடாது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு நாளைக்கு நம்மளோட பிள்ளைகள் போய் அந்த பரக்கத்தை அளவழித்து கொடுப்பான். நாளைக்கு பிள்ளைகள் நல்ல முறையில வளர்ந்து செல்வத்தில் தரும் பரக்கத்தை அந்த செய்வான். ஒருவேளை நீங்க ரொம்ப செல்வத்தில் உயர்ந்த நிலையில இருக்கீங்கன்னா ஆணவம் வந்துடக்கூடாது, மமதை வந்துடக்கூடாது. எப்படி நேற்றைய தினம் அந்த மமதையினால அவருக்கு தோல்வி அடைந்ததோ மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அரச சபையில அரசாங்க குடும்பத்தில உயர்வான செல்வங்களாக இருக்கக்கூடிய நிலையில வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆவேசத்தினால, ஒரு அறியாமையினால ஒரு பிரச்சனை வருது, எதிரிய தாக்குறாங்க, எதிரி இறந்துடுறார், கொலைக்கு ஆராயினார். ரொம்ப கவலைப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அறியாமல் ஆவேசத்தை செய்ததுனால அவர் இறந்துடுறார். இறந்த உடனே என்ன செய்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில 8 ஆண்டுகள் கஷ்டமான கூலி வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த முடிவை தன் மகளை கொடுத்து சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு அரசவையில் இருந்தோம், இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்ட என்பதாக இல்லாமல் அந்த வறுமையில் 10 ஆண்டுகள் கழித்தார். 10 ஆண்டுகள் அந்த சூழ்நிலையை கடந்து அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வேலை பார்க்க முடியாத நம்ம வாழ்க்கை ஆரம்ப நகர்த்து செல்வோம். அந்த சோதனை நம்முடைய உள்ளத்தை பாதிக்கும். அந்த சோதனை ஒருவரை நம்மளை பாதிக்கும் என்று சொன்னால் கடன் கொண்டு விழுந்துவோம். இன்னும் இப்படி எல்லாம் சோதிக்காங்க, இப்படி செஞ்சுக்காங்க எல்லாம் என்று அல்லாஹ்வை திட்டக்கூடியவராக, குஃப்ர்ல போய் விடக்கூடியவராக நம்ம மாறிடுவோம். அப்போ பேலன்ஸாக வாழ கற்றுக்கொள்வோம். உயர்வான இடத்துல இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நட்பு கொள்வோம். ஒரு ஏழையா இருப்பார், அவர்கிட்ட போய் நம்ம நட்பு கொள்ள மாட்டோம். நம்ம எப்படி செல்வந்தரை நட்பு கொள்ளணுமோ அதுபோல ஒரு ஏழைக்கு நட்பு கொள்ளணும். அப்போதுதான் நமக்கு செல்வந்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலை சமாளிக்கிறாரு, ஏழை இருக்கக்கூடிய அவரு தன்னுடைய சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது என்பதை நமக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் அதுதான் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிலையை நமக்கு தருவான் என்று நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் சொன்னால்
இந்த சூழ்நிலை, இந்த சோதனையிலிருந்து நம்ம எளிதாக வெளியே வர முடியும். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தது எப்படி சோதனையை பாருங்க. ஆரம்ப காலத்துல கதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. கதீஜா ரலியல்லாஹு செல்வ சீமாட்டியாக இருந்த பொருளாதாரத்தில் மேல்நிலை. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி எப்படி 3 மாதங்கள் அடுப்படையில என்ன சாப்பிட்டீங்க சஹாபாக்கள் கேட்கிறாங்க. 3 மாதங்கள் அடுப்படையில அப்ப என்ன சாப்பிட்டீங்க? பேரிச்சம்பழமும் தண்ணீரும் தான் எங்களுக்கு சாப்பாடாக இருக்குது, அதுதான் நாங்க சாப்பிட்டோம். எப்பவாவது அண்டை வீட்டார்கள் எங்களுக்கு பால் தருவாங்க, அதை சாப்பிடுவோம், அவ்வளவுதான் எங்களுக்கு சாப்பாடு. 3 மாத காலம் அடுப்பு எரியவில்லை என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் இருந்திருக்காங்க. ஒரு நாள் நான் சமைக்கல, என் வீட்டுல சாப்பாடு வசதியில, ஒரு நாள் நம்ம அடுப்பு எரியாம இருந்திருக்கோம். ஒரு நாளைக்கு 10 தடவை எரியும் அடுப்பு. அப்ப அல்லாஹ் நம்ம எந்த உயரத்துல வைத்திருக்காலும், எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்காலும், இதுவே நம்ம சோதனை என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பட்ட கஷ்டம் என்ன? ஒரு இடத்துல ரசூலா வீட்டை விட்டு வெளியே வராங்க, சாப்பிடுறது வீட்டுல ஒண்ணும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப மக்கள் உமர் இல்லாம அவர்கள் இல்லாம வீட்டுக்கு வராங்க. என்ன எல்லாம் ஒரு நாட்டினுடைய மன்னர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்றதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல பாருங்க, இப்ப வாழக்கூடிய காலத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு ஒரு கொடுமைகள் அவங்க ஆராயிருக்காங்க. பசியினால பட்டினினால இப்ப போர் நிறுத்தம் அறிவிப்பு பண்ணிருக்கா. இன்னைக்கு ரமலான்ல கூட இப்ப 3 நாள் முன்னாடி கும்பல் போட்டு ஏறத்தாழ 500 மக்கள் இறக்குறாங்க. பெற்றோர் மரணித்தார்கள்னா வருவாங்களா வரமாட்டாங்களா கூட தெரியல. என்ன வேணும் உனக்கு? என்னுடைய தந்தை வேணும்னு சொல்லி அந்த குழந்தை அவர்களுடைய நிலைமையில அந்த குழந்தை இருக்கிறாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு சோதனை, இது ஒரு விஷயமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ துன்பங்கள் ஆனாலும் சரி, இன்பங்கள் ஆனாலும் சரி, அதை எதிர்கொள்வது வந்து நம்மிடம் தான் இருக்கிறது. இல்லாமல் பைக்ல போறவங்கள பார்க்கணும். பைக்ல போறீங்களா, நீங்க கார்ல போறவங்க பார்க்க கூடாது. அல்லாஹ் நமக்கு பைக்கு தந்திருக்கான், அவர் சைக்கிள்ல போறாரு இருந்தாலும் அவரை நீங்க போகணும். அவருக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு மேன்மையை தந்திருக்கான். சைக்கிள்ல போறீங்களா, நீங்க என்ன செய்யணும்? நடந்து போறவரை பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு சைக்கிளாக தந்திருக்காங்க, அவருக்கு அது கூட நம்ம நடந்து போறாரு என்பதாக பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சோதனை பெரிய விஷயமாக தெரியாது. அதனால்தான் சிரியா மக்கள், பாலஸ்தீன மக்கள் நம்ம நினைவு போகணும், எவ்வளவு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கும் சொந்த ஊர்ல இருக்க முடியாத நிலைமை. இன்னைக்கு நமக்கு வீடு இருக்குன்னா எந்த வீட்டுல எந்த ரூம்ல படுப்போமா, இல்லைன்னா பால்கனியில படுப்போமா, இல்லைன்னா ஹால்ல படுப்போமா கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குழியை தோண்டி நம்ம அதை பதுங்கி போடுவோம் என்பதாக அந்த ஒரு நெத்தியை பயன்படுத்தினார். குழியை தோன்றுறாங்க, தோண்டக்கூடிய சகாபாக்கள் வயிற்றுல என்ன செஞ்சாங்க? கல்களை கட்டி கொண்டிருக்காங்க என்பதாக ஹதீஸ்ல வரும். சகாபாக்கள் கல்லை கட்டியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் 2 கல்லை கட்டியிருக்காங்க வயிற்றுல. எப்படிப்பட்ட சூழ்நிலை? யாருக்காவது கல்லை வயிற்றுல கட்டினா இப்படி ஒரு சூழ்நிலை வருமா? வரவே செய்யும். யாரு வீட்டாவது பசியினால கல் வயிறு ஒட்டி அதுல நம்ம கல்லை வைத்திருக்கோம் இது யாராவது சொல்ல முடியுமா? அப்ப எப்படிப்பட்ட நிலைமையில அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் தந்தனை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக வைத்திருக்கிற ரஹ்மான் என்று கீழ்நிலையோட உள்ளவர்களை பார்த்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதிப்பான். நல்லதை நாடாளுக்கு சோதனை கிடையாது. அவர்கள் உலகத்துல பொறுப்பாக என்ன நேரம் அவர்கள் அதை அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் நமக்கு அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய கூட்டத்திற்கு தான் அல்லாஹ்வுடைய சோதனை. நல்லதை யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய சோதனை வரும். அப்ப எப்பொழுது சோதனையோ அப்போதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும். அதே போல இன்னொரு மிக முக்கியமான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியும். இது வந்து முஸ்லிம்கள்ட்ட ரொம்ப ஒரு இறை நம்பிக்கையில ரொம்ப அடிப்படையான விஷயமா நாடக கிடைக்கிறது. போட்டு புலம்புவார், நான் அன்னைக்கு அதை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு இதை செஞ்சுட்டாங்க, நான் அப்படி கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அந்த இது இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு, இந்த இடம் எவ்வளவு வந்துச்சு, நீ நான் 5000 வந்துச்சு, இப்போ 5 லட்சம் ஆயிடுச்சு, நான் அன்னைக்கே வேணாம் அண்ணா நாடுதான் வரும். நீ 5000 இல்ல, நீ 500 நாள் வேக முடியாது, அண்ணா நாடுனாக்கா ஒரு கைக்கு வரும். விட்டு நீ இங்கு வராமல் இருந்தாலும் இந்த பேரிச்சம்பளம் உன்னை வந்து சேரும். இது உனக்குன்னு உள்ளது இருந்ததுன்னா நீங்க யாத்திரம் தேடி வராவிட்டாலும் இந்த பேரிச்சம்பளங்கள் உன்னை தேடி வரும். அல்லாஹ்வுடைய அருள் உன்னை தேடி வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்போ
நமக்குன்னு உள்ளது அல்லாஹ் நமக்கு தந்தே தீர்வான். அல்லாஹ் சக்தி அல்லாஹ் நாளையத்தான் நடந்திருக்கு. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அல்லாஹ் நாளையத்தான் எனக்கு தந்திருக்கிறான். எதுவும் கிடைக்காம இருந்தா அல்லாஹ் நாடவே எனக்கு கிடைக்கல என்பதாக இப்படி நாம் பொருந்தி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் மீது அதிக நேசம் அடைவோம். நம்முடைய கொள்கையிலிருந்து கடவுளை செய்து விட மாட்டோம். அதே நேரத்தில் நமக்கு சோதனை தான் நம்மளுடைய கொள்கையிலிருந்து நம்ம வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி முடிவுதான் நீங்க அதை கொண்டுதான் அல்லாஹ் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானித்தால் நாங்க இப்பயும் அமல் செய்யணும், கடைசியிலே செய்து கொள்ளலாமே என்பதாக ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்க இப்ப செய்யணும், கடைசியில் செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல, இறையற்றவாதி அமல்கள் இப்பவுமே நீங்க செய்து இறையோடைய சோதனையிலிருந்து நாம் தரப்பட மாட்டோம். அது மிக உறுதியாக இருக்கும். அல்லாஹ் மீது தவக்கல்ல ரொம்ப உறுதியாக இருக்கும். அப்படிப்பட்ட நல் மக்களாக உங்களையும் இனியும் ஆக்கி அருள் புரிவாராக என கூறி ஒரு சின்ன அறிவிப்பு ரமலானுடைய கடைசிக்கு வந்துட்டோம். எல்லாருடைய கூட ரமலானின் கடைசி பத்தை பொறுத்தவரையில மற்ற நினைவதை விட இந்த கடைசி பத்துல அமல்கள் அதிகமாக செய்வாங்க, நன்மை கிடைக்கும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம இந்த ஒற்றை படையில யாரும் விட்டு விடாமல் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடியவராக இருக்கணும்.